அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 9 டிசம்பர் 2011 அதிகாலை 3:30 மணி. கொல்கத்தாவில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அன்னைக்கு தேதிக்கு 160 பேஷண்ட்டு உள்ளே இருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் கிரிட்டிக்கலி இல் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கிறவங்க. பெரும்பாலானோர் உடம்பு ரொம்ப சரியில்லாதவங்க. 50 பேத்துக்கு மேலே ஐசியூவில் இருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்டில் அந்த ஹாஸ்பிட்டலில் 3:30 மணி அதிகாலை ஒரு பெரிய ஸ்மோக்கு பேஸ்மெண்ட்டில் ஃபார்ம் ஆகுதுங்க. இவ்வளோ பெரிய ஸ்மோக்கு ஃபார்ம் ஆகும்போது ஃபயர் அலாம் ரிங் ஆகிருக்கணும், அதாவது சவுண்டு கொடுத்துருக்கணும். ஆனால் ஃபயர் அலாம் வேலை செய்யலை. ஸ்மோக்கு ஃபயராக மாறி பில்டிங் ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்குது. அந்த ஸ்ப்ரிங்க்லருங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு தண்ணியை பீச்சி அடிச்சிருக்கணும், அதுவும் அடிக்கலை. அந்த இன்சிடெண்ட்டில் 89 பேர் அன்னைக்கே இறந்து போகிறாங்க. நியூஸ் ரொம்ப வைரல் ஆகுது. அப்போ இருந்த சிஎம் மம்தா பானர்ஜி தான் வெஸ்ட் பெங்காலோடைய சிஎம். அவங்க இதை கோர்ட்டுக்கு கேஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் காம்பன்சேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இருந்த பிஎம் மன்மோகன் சிங் அவர் ஒரு 2 லட்சம் காம்பன்சேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிரணாப் முகர்ஜி இது அவரோட ஸ்டேட் அப்படிங்கிறதுனால அவர் போய் விசிட் பண்ணுறாரு. ஹாஸ்பிட்டலும் இந்த விக்டிம்ஸுக்கு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் காம்பன்சேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் இந்த இன்சிடெண்ட் நடந்த உடனேயே இந்த ஹாஸ்பிட்டலோடைய ஓனர் அவர் போய் லோக்கல் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிறாரு. அந்த ஓனர் மட்டும் இல்லை, அந்த டைரக்டர்ஸும் சரண்டர் ஆகுறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது அவங்க இல்லீகலாக ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ் கெமிக்கல்ஸை வச்சுருக்கிறாங்க. அதாவது எளிதில் தீப்பற்றக்கூடிய விஷயங்களை, அந்த கெமிக்கல்ஸை பேஸ்மெண்ட்டில் வச்சுருக்கிறாங்க. பேஷண்ட்ஸ் எல்லாமே 3:30 மணிங்க அதிகாலை ஆப்வியஸாக டோரு விண்டோவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நெக்லிஜென்ஸ், அதாவது அலட்சியம்னு சொல்கிறோம்ல, அன்னியன் படம் பார்த்த மாதிரி, இந்த அலட்சியத்தினால அவ்வளோ உயிரும் போயிருக்கு. இந்த நடந்த ஹாஸ்பிட்டல் பேர் ஏஎம்ஆர்ஐ ஹாஸ்பிட்டலு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் போச்சு, நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஓனர்ஸை பெயிலில் விட்டாங்க. கடைசியில் கல்கத்தா ஹைகோர்ட்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னா பெயிலில் விட்டதுக்கப்புறம் 16 பீப்புளுக்கு இது மாதிரி அக்யூஸ்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. சரிங்களா? அதில் அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனரும் ஒருத்தர். சரிங்க, இந்த கேஸ் நடந்துச்சு, முடிஞ்சிச்சு. ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகி 2 வருஷத்தில் எல்லாமே ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஆயிடுச்சு. எஃப்ஐசிசிஐ, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா காமர்ஸ் கமிஷன், சரிங்களா, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட்டுக்கு சொன்னிச்சு. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கிட்ட என்ன சொன்னிச்சு அப்படின்னா, இது மாதிரி அவங்க அந்த ஓனரை விட்டுருங்க, அந்த டைரக்டர்ஸையும் விட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் டே டு டே ஆப்ரேஷனில் அவங்க இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு. ஏன்னா இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், நம்ம இன்வெஸ்டர்ஸ்லாம் இதில் நம்ம நாட்டு இதில் இம்பேக்ட் ஆகும், நெகட்டிவ் வியூ வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் அதை கேட்கல. அவங்க கேஸை எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் இந்த டைரக்டர்ஸையும் ஓனர்ஸையும் பெயிலில் விட்டாங்க. சரி, இதுக்கும் பங்குச்சந்தைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் ஆர்எஸ் கோயங்கா தான் எமாமி லிமிட்டோடைய ஃபவுண்டரும் கூட. விக்டிம்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ண அந்த காம்பன்சேஷன் தொகையில் இருந்து தான் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அகெயின்ஸ்டாக கேஸையே நடத்துச்சு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நான் இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அனௌன்ஸ் பண்ண தொகையே கம்மி, அதில் அவங்களுக்கு கம்மியாக தான் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேங்க. சரி, அலாட் மணி சேனலில் நம்ம எமாமி லிமிடெட், சரிங்களா, அந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இப்போ பார்த்துடலாம். இந்த கம்பெனி 50 வருஷத்துக்கு மேலே இந்தியாவில் இருக்கிறாங்கங்க. அதாவது இந்த ஸ்கின் கேர், சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்களுடைய ஃபேமஸான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரத்னா, போரோ ப்ளஸ்ஸு, ஜண்டு, மென்தோ ப்ளஸ்ஸு, கேஸ் கிங், ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம், இதெல்லாம் இவங்களுடைய பாப்புலர் பிராண்டு. ரொம்ப ரொம்ப நல்ல கம்பெனி. பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்லேருந்து யோசிக்கும் பொழுது இது 25,000க்கும் மேலே எம்ப்ளாயீஸை கொண்ட ஒரு நிறுவனங்க.
இப்போது இந்த கம்பெனியை பற்றி ஹிஸ்ட்ரி பேசுகிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான இந்த ரேஷியோஸ் அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல்ஸை வந்து குயிக்காக பார்த்துடலாம். இந்த கம்பெனியோடைய மார்க்கெட் கேப்பு 29,232 கோடி. சரிங்களா? டெப்ட் எதனா இருக்கா அப்படின்னு பார்த்தா வெறும் 48 கோடி தான் டெப்ட் இருக்குது. என்டர்பிரைஸ் வேல்யூ ஒரு 29,000 கோடி, அதே தான் மார்க்கெட் கேப்புக்கு கிட்ட தான் வருது. சரிங்களா? சேல்ஸு 3,578 கோடி. எஃப்எம்சிஜிலேயே இந்த கம்பெனியோடைய பிஇ கம்மியாக இருக்கிறதுனால இந்த சுச்சுவேஷனில் இது வேல்யூபிளாக எனக்கு தெரியுது. அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த கம்பெனியை பற்றி பேசுகிறேங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு 724 கோடி. பிஇ வந்து பார்த்திங்கன்னா 37.84 பிஇ. ஆனால் 37 பிஇயே அதிகம்தான். மார்க்கெட் புல் எஃபெக்ட்லேருந்து பியர் எஃபெக்ட்டுக்கு போச்சுன்னா இது கீழே போகலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கம்பெனியோடைய ஹிஸ்டாரிக்கல் பிஇயை பார்த்துட்டு அதுக்கு கீழே இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிற பிஇ ஓகே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா இதை அக்குமுலேட் பண்ணலாம். அக்குமுலேட்னா என்ன சொல்கிறது, 1 2 1 2ன்னு மாதத்துக்கு 1 வாங்கிட்டு போகலாம். அதுதான் இதோடைய அர்த்தம். ஏன் இந்த கம்பெனியை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, மற்ற எல்லா கம்பெனியுமே 50 பிஇ அந்த மாதிரி இருக்குது. இந்த கம்பெனி ஓரளவு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலும் 37 பிஇயில் இருக்கிறப்போ ரிலேட்டிவ்லி கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஷேர் பண்ணுறேங்க. இதோடைய பெக் ரேஷியோ 2. சரிங்களா? ப்ரைஸ் டு புக் வேல்யூ 11. ப்ரைஸ் டு புக் வேல்யூ கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது. ஆனாலும் எஃப்எம்சிஜி செக்டரில் எல்லா ஸ்டாக்குமே இப்படி தான் இருக்குது. இந்த கம்பெனிக்கு ஏகப்பட்ட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இருக்குது. 60 நேஷனுக்கு மேலே. சரிங்களா? 60 நேஷனுக்கு மேலே வந்து இவங்க வேர்ல்டு வைடாக இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அதாவது என்னென்னா, நீங்கள் டைவர்சிஃபை பண்ணணும். எஃப்எம்சிஜி செக்டர்லேயே வந்து கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணணும். அதாவது என்னென்னா லார்ஜ் கேப்பு ஸ்மால் கேப்பு அந்த மாதிரி மிக்ஸாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கம்பெனியை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். அவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸில் பேலன்ஸ் ஷீட் பார்க்கும் பொழுது ரிசர்வாக வந்து 2,628 கோடி காசு வச்சுருக்குறாங்க. ஆனால் அவங்க கொடுக்க வேண்டிய கடன் 9,002 கோடி. சரிங்களா? ஸோ அதனால் அவங்களுடைய கேஷ் வந்து ஒரு 2,000 கோடி 1,800 கோடி கிட்ட அதிகமாக வச்சுருக்குறாங்க. அதாவது பேசிக்காக பார்க்கும் பொழுது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் பிரகாரம் பார்க்கும்பொழுது நம்ம இபிஎஸ் வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்க ரிசல்ட்டு அப்படிங்கிறத தான் பார்க்கணும். நெட் சேல்ஸ் ஒன்றும் வந்து 10 குவார்ட்டராக வந்து இம்ப்ரூவ் ஆகலை, அதே மாதிரி தான் இருக்குது. குவார்ட்டர்லி கம்பேர் பண்ணும்போது எபிட்டாவும் வந்து சேமாக தான் இருக்குது. சரிங்களா? அதே போல் இந்த இபிஎஸ் அட்ஜஸ்டட் இபிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 4 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. திடுக்குன்னு வந்து 3 4 3 4 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஆனுவலாக நம்ம வந்து பார்க்கும்பொழுது, அதாவது நான் பேசுகிறது எல்லாமே ஆனுவல் கன்சாலிடேட்டட் நெட் சேல்ஸ். சரிங்களா? இப்போது ஆனுவலாக பார்க்கும்பொழுது நெட் சேல்ஸில் நல்லாவே கொஞ்சம் growth ஆகிட்டே இருக்குங்க. அதாவது என்னென்னா 2021 2,880 கோடி வந்து நெட் சேல்ஸு. அதே இது 2022 3,187, 2023 3,405, 2024 3,578, 2024 3,684. ஸோ நெட் சேல்ஸ் க்ரோ தான் ஆகிட்டு இருக்கு. எபிட்டாவும் க்ரோ ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? எபிட்டாவும் வந்து ஒரு 100 கோடி கிட்ட வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. அதாவது 100 கோடினா என்ன சொல்கிறது, 2021 883 கோடி, இப்போ வந்து 992 கோடி. சரி, அட்ஜஸ்டட் இபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆனுவலில் இப்போ வந்து என்னென்னா 2016 2020 வரைக்கும் 6 7 8 ரூபாய் தான் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஆனால் 2021 10, 2022 19, 2023 14, அதுக்கப்புறம் 2024 16, 2024 17, 17.70 பைசா. சரிங்களா? சரி, இது பார்க்கும்பொழுது ஓரளவு growth வந்து இருக்குது. ஆனால் கம்பெனி வந்து என்னென்னா இந்த மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்து பார்த்துக்கோங்க, ஒரு 5 வருஷமாக வந்து ஸ்லோவாக அப்படியே இறங்கிட்டு, அதாவது இபிஎஸ் வந்து குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஏறி இருக்குது. திருப்பி குறையலாம். ஏன்னா வந்து இது வந்து எப்படின்னா ரொம்ப நல்ல கம்பெனி. அதாவது 50 வருஷமாக இருக்கிறாங்க, 25,000க்கு மேலே எம்ப்ளாயிஸ் வச்சுருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் 29 கோடி 29,000 கோடி அப்படிங்கிறப்போ ஸ்மால் கேப்பை விட வந்து கொஞ்சம் மிட் கேப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். நிறைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோஸ் வச்சுருக்கிறாங்க. அது எல்லாமே பாப்புலரான பிராண்டு தான். ரித்திக் ரோஷன் அதுக்கப்புறம் சூர்யா கூடலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கிற அப்படி. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த கம்பெனி பிடிச்சிச்சு அப்படின்னா இதை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை இன்னும் டீட்டெயிலாக பண்ணணும். வீடியோ லென்த் ஆல்ரெடி ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் இந்த குயிக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோடு நிறுத்திட்டு
நீங்கள் ரிமைனிங் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை கண்டினியூ பண்ணி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி தான் முடிவெடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறேங்க.